உறவுகளுக்கு வணக்கம். பொருளாதார வளர்ச்சி, சமூக மாற்றங்கள் என்ற வார்த்தைகளை வைத்து 1917ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதலாக இந்த சமூகம் வியாபாரத்திலே தொழில் பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும் என்பதற்காக தேவேந்திர நல்ல தொழில் வர்த்தக சபை உருவாக்கப்பட்டு அந்த வர்த்தக சபையின் மூலமாக ஏற்கனவே சென்னையில் 25,000 ரூபாய் வாடகை கொடுத்து நடத்தி கொண்டிருந்த பெருமை என்னையும் என்னை சார்ந்த உயர் அதிகாரிகளுக்கும் சேரும். இதில் எனக்கு ரொம்ப பெருமை. முதலாக தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கின்ற அத்தனை தேவேந்திர சொந்தங்கள் என்னை லைன்ல வந்து கருத்து கேட்பாங்க. இப்ப நான் சொல்லிடுறேன், வியாபாரம் என்பது கோடியில் வைத்து செய்யக்கூடியது அல்ல. ₹1 கூட இல்லாமல் பிசினஸ் செய்யலாம். இங்கே வேளாண் விஞ்ஞானி அருமை சகோதரர் தங்கசாமி அவர்கள் இருக்கின்றார். அவருக்கு ஒரு இதை கொடுத்து போற ஒரு டிப்ஸ். நான் இதை ஏற்கனவே செய்து அதை சாதித்தவன் என்ற முறையில் ஒரு தொழிலை ஒரு இயக்கத்தை நடப்பதற்கு முன்னால் அந்த இயக்கத்தில் என்ன கான்செப்ட் கொண்டு போகிறது தெரிஞ்ச பிறகுதான் அவன் தலைவன் ஆக முடியும். அந்த அடிப்படையில் தான் நான் 2017 பிப்ரவரி மாதம் அந்த வர்த்தக சபை உருவாக்கப்பட்டு ₹1 கூட இல்லாம வியாபாரம் பண்ணலாம். எப்படியா அப்படின்னு கேட்பீங்க. ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்றேன். இன்னைக்கு நாடு ஃபுல்லா வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய் இதெல்லாம் வந்துட்டாங்க. சிக்கன் ஃப்ரை, சிக்கன் 65 இப்படிதான் இருக்கு, முட்டை இருக்கு. அந்த எங்க இருக்கு பாருங்க. அந்த ஒவ்வொரு சார்னா கடையிலையும் பாத்தீங்கன்னா முட்டை தோலை உடச்சு போடுவாங்க. அந்த முட்டை தோலை அந்த மூடியை எடுத்து கொண்டு போய் கலெக்ட் பண்ணி அதை கிளீன் பண்ணி அதை பவுடர் ஆக்கி அந்த பவுடரை வந்து விவசாயத்திற்கு நீங்கள் கொடுப்பீர்கள் என்றால் நிச்சயமாக ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். இது பைசா இல்லாம செய்யக்கூடிய தொழில். அதே போல ₹20 இருந்தா போதும். ஒரு நாளைக்கு ₹20 பாக்கெட் வச்சுட்டு 4 இடத்துல போய் நியூஸ் பேப்பர் வாங்குங்க, அதை கொண்டு மற்றவங்க போடுங்க, அது வந்து காசாகும். அதே மாதிரி கோடிக்கணக்கில் செய்யலாம். இந்த தேவேந்திர சமுதாயத்திற்கு நான் ஒரு அறையூழல் இருக்கின்றேன். லட்சம் கோடிக்கணக்கான தேவேந்திர மக்கள், லட்சக்கணக்கிலே அரசு ஊழியர்கள், அதிகாரிகள், மற்ற இடத்தில் உயர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். நாம் எதையோ பேசிக்கொண்டே இருக்கிறோம். வாட்ஸ்அப் தளத்தில் வீரவசரங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். நான் அது தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் ஒரு லட்சியத்தோடு எதையும் செய்ய வேண்டும். இந்த தேவேந்திர சமுதாயம் மனசு வச்சா ஒரு வருஷத்துல இன்னைக்கு நாடார்கள் எப்படி ஒரு வங்கியை உருவாக்கினார்களோ அதே மாதிரி ஒரு வங்கியை தேவேந்திர மக்கள் உருவாக்க முடியும். 1 லட்சம் அரசு ஊழியர்கள் இருக்கின்றார்கள். ஒரே ஒரு மாசத்துக்கு மட்டும் ₹1000 கொடுங்க. 1 லட்சம் 12 கோடி. 5 லட்சம் இருந்ததுன்னா ஒரு மார்க்கெட்டிங் பேங்க் மாதிரி நம்ம உருவாக்க முடியும். இதே மாதிரி இதை பொறுத்த பிறகு நம்மளுடைய தொழிலாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களை உதவி பண்ணுவாங்க. ஆகவே ஒரு லட்சியம், ஒரு சமூக முன்னேற்றம் என்பது பொருளாதார வளர்ச்சி. பொருளாதார வளர்ச்சி வருவதற்கு வியாபாரங்கள் மிகவும் உயர்ந்தது, கல்வி, தொழில்நுட்பம் இதெல்லாம் உயர்ந்தது. ஆகவே அன்பை சகோதரர்களே, இன்றைக்கு இந்த உதவிக்குழு நடத்துகின்ற இந்த நிறுவனத்தை இதுக்காக என்ன தங்கை சோலை பழனிவேலாளர் அவர்கள் என்ன அழைச்சாரு. நான் கண்டிப்பா வந்தேன். ஏன்னா நீங்க தான் வந்து முதல்ல வர்த்தக சபையை உருவாக்கியவர். ஆகவே நீங்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னதுனால நான் உடனே சென்னையிலிருந்து வந்தேன். ரொம்ப பெருமையா இருக்கு. இறுதியாக சொல்கின்றேன், ஊர்கூடி தேர்தல் போம், உறவுகளாய் நாம் இணைவோம். சொல்லுங்க, ஊர்கூடி தேர்தல் போம், உறவுகளாய் நாம் இணைவோம், பட்டியல் நிறைவேற்றம் பெற்றெடுப்போம் என்று உறுதிமொழி விடுக்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த மதுரை விமான நிலையத்தில் கஸ்டம்ஸ் சூப்பரண்டாக இருக்கக்கூடிய ராஜதுரை அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கிறார்கள். அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவு செய்வது மட்டுமில்லாமல் அனைவருக்கும் நன்றி செய்யும் விதமாக நன்றி வரைக்கும் சேர்த்து ஆற்றுவார்கள். அவர்கள் கடைசியாக ஒத்துழைப்பு தந்தீர்கள். இந்த ஒரு சிறு நிகழ்ச்சியும் ஒத்துழைப்பிற்கு நிறைவு செய்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பார்ந்த தொப்புள் கொடி உறவுகளே,
பல்வேறு மாவட்டங்களிலே இருந்து வருகை இருக்கின்ற என் இனமான சொந்தங்களே, உங்களை எல்லாம் இந்த வைகை வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. ஒரு பக்கம் காவேரி, ஒரு பக்கம் தாமிரபரணி. இந்த இரண்டுக்கும் நடுவிலே இருக்கின்ற வைகையை நீங்கள் தான் இருகரம் கூப்பி இருகரம் அனைத்து விழாவினை சிறப்பித்துக் கொண்டு இருக்கின்றீர்கள் என்று சொன்னால், உங்களை வரவேற்பதிலே இந்த மாநகரம் மீனாட்சியினுடைய பட்டணத்தின் சார்பாகவும் இந்த டிகேவினுடைய ஹெல்ப்லைன் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கு நன்றி சொல்கின்ற இந்த வேளையிலே அன்பு சகோதரர்கள் இந்த டிகேவி ஹெல்ப்லைன் சார்பாக ஒரு அருமையான ஒரு முன்னெடுப்பு. ஏனும் போரும் எங்குல தொழில் என்று சொன்னால் மட்டும் போதாது, வியாபாரத்திலும் நாம் அடியெடுத்து வைக்க வேண்டும். வியாபாரம்தான் நம்முடைய தலையாய ஒரு கடமையாக போற்றுகின்ற பொழுது வாழ்விலே உன்னத நிலையை அடைய முடியும். என்று ஒரு பொருளை வாங்கி அதை விற்கின்ற பொழுது இடைத்தரகர்கள் இல்லாமல் நாம் செய்கின்ற உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்கின்ற பொருட்களை என்று சந்தைப்படுத்துகின்ற பொழுது நம்முடைய ஒவ்வொரு மக்களுக்கும் கிடைக்கின்ற லாபம் அதிகம். ஒரு வாழ்வாதாரத்தில் எடுத்துக்கொண்டால் பொருளாதாரத்திலே லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன் என்ற 4 ஃபேக்டர்ஸ் உண்டு. அதிலே உண்ண உணவு, இருக்க இடம், கொடுத்த உடை, இது முக்கியமான ஒரு தகவல். இதெல்லாம் பெற்றுகின்ற, பிறருக்கு உணவளிக்கின்ற, உன்னத தொழிலை செய்கின்ற நாம் ஏன் வியாபாரம் செய்யக்கூடாது? யாரெல்லாம் செய்யக்கூடாது என்கின்றவர்களெல்லாம் செய்து இன்று மேலோக்கி இருக்கின்ற பொழுது செய்ய வேண்டியவர்கள் செய்யாமல் இருப்பதற்கு இது ஒரு உந்துதலாக இருக்கிறது என்று சொன்னால் உண்மையிலே மிகப்பெரிய சந்தோஷத்தை நான் மட்டும் அடையவில்லை, இங்க வந்திருக்கின்ற அத்துணை பேரும் அடைந்திருக்கின்றீர்கள் என்பதுதான் நிதர்சன உண்மை. கடந்த சென்னையிலே நடந்த இந்த ஒன்று கூட நிகழ்ச்சியிலே அழைத்த பொழுது என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை. அதே போல கோவை மாணவர்களை அழைக்கின்ற பொழுது என்னால் வர முடியவில்லை. ஆனால் இன்று கூட கடந்த 3 நாட்களாக என்னுடைய ஒரு பணி நிமித்தமாக நான் காரைக்குடி சென்று விட்டு இன்று கடற்பணியெல்லாம் முடித்துவிட்டு 11:00 நான் மதுரை வந்திருக்கிறேன் என்று சொன்னால், உங்கள் மீது இருக்கின்ற ஆவலும் உங்களை பாராட்ட வேண்டும் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையிலே மட்டுமல்ல, உங்களை எல்லாம் ஒரு குடையின் கீழே சந்திக்கின்ற நல்ல வாய்ப்பை இந்த ஹெல்ப்லைன் செஞ்சிருக்கின்றார்கள். டிகேவி ஹெல்ப்லைன் இந்த உதவிக்கரம் நீட்டுகின்ற உத்தமர்களுக்கு நான் ஒரு ராயல் சல்யூட்டை சொல்கின்றேன். ஏனென்று சொன்னால், பல்வேறு வகையில் இருக்கின்ற இந்த குழுக்களிலே இருக்கின்றவர்கள் என்னுடைய தனிப்பட்ட முறையிலே அல்லது அன்றைக்குரிய திருப்பதி வெங்கடேசனையோ, அருண்பாண்டியன் அவர்களையோ, சக்திவேல் அவர்களையோ, தங்கசுவாமி அவர்களையோ தொடர்பு கொண்டு முறையை அவர்களை தொடர்பு கொண்டு பேசுகின்ற பொழுது அவர்களால் முடியாத பட்சத்தில் உங்களிடம் எதனாலும் எங்களுக்கு ஒரு வேண்டும் என்று சொன்னால் அது என்னிடம் இருக்கின்றது, நான் அவர்களை தொடர்பு கொண்டு உங்களுக்காக நான் செய்து கொடுக்கின்றேன். அந்த வகையில் நானும் உங்களுடன் குழுவாக இணைந்து பயணித்துத்தான் கொண்டிருக்கின்றேன் என்பதை நான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்று சொன்னால், நாம் ஒரு சமூகமாக மட்டுமல்ல, சமுதாயத்துக்காக மட்டுமல்ல, இந்த சமுதாயம் வளர வேண்டும், இந்த சமுதாயம் நல்ல வழியிலே கொண்டு செல்லப்பட வேண்டும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில தான் நாம் இந்த பணிகளை செவனை செய்து கொண்டிருக்கின்றோம். ஒன்று அரசு அதிகாரிகளாக இருந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள், இன்று ஓய்வு பெற்ற பின்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள், சமூக ஆர்வலராக இருந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், உண்மையிலேயே எங்களை போன்ற ஒரு சமூகத்தினுடைய அமைப்பு நடத்துகின்றவர்கள் இன்று உங்களுடன் இணைந்து கைகொடுப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு வார்த்தை தம்பி ஈரோடு காமராஜர் சொல்கின்ற பொழுது அதை தடுத்து நிறுத்தினார்கள் ஒரு அன்பர்கள். நான் அப்போ கூட சொன்னேன், அது என்ன என்று சொன்னால், பட்டியல் வெளியேற்றம் என்று ஆரம்பிக்கும் போது டக்கு செய்ய வச்சாங்க. காரணம் என்னன்னா அப்படின்னா, இது சம்பந்தப்பட்ட உளவுத்துறையோ அல்லது இந்த பெருமிஷன் வாங்கினது இடிக்கும் என்றுதான், வேற ஒன்று இல்லை என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், அந்த நெருக்கடியெல்லாம் தாண்டித்தான் நான் வர வேண்டும். அதை சொல்கின்ற உரிமை நம்மளுக்கு உண்டு. நான் எதை அடைய வேண்டும் என்கின்றோமோ அதை நிச்சயமா அடைந்தே தீரும், எந்தவித மாற்று கருத்து இடமில்லை. நாங்கள் செய்கின்ற உதவி, நாங்கள் செய்கின்ற ஒரு சில கருத்துக்கள் யாருக்கெல்லாம் போய் சேர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோமோ அவர்களுக்கு கட்டாயம் சென்று அடையும் என்று அரசியல் அதிகாரங்கள் பரவலாக்கப்படவில்லை என்று சொன்னால் எந்த விதத்திலும் கோலோச்ச முடியாது என்பதை நாம் கடந்த காலங்களிலே நாம் அறிந்து கொண்டு
நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த பொருளாதாரத்தை ஒரு பக்கம் வருகின்ற பொழுது சமச்சீர் என்று சொல்கின்றோம், சம வேலைவாய்ப்பு என்று சொல்கின்றோம், சம நீதி என்று பேசுகின்றோம். ஆனால் அதுபோல சமமாக அரசியலிலும் நாங்கள் அங்க வைக்கின்ற பொழுது சமத்துவம் கிடைக்கின்ற சமூகத்தின் பொருளாதாரத்திற்கு நாங்கள் அடித்தளமாக இருப்போம் என்பதை நீங்கள் உணர்ந்து எங்களை போன்ற சமூக ஆர்வலர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த சில நாட்களாக பல்வேறு பகுதிகளிலே எத்தனையோ இன்னல்கள் வந்து கொண்டிருக்கின்றது. மதுரையை பொறுத்தவரை பல்வேறு போராட்டங்கள் நடக்கின்றது, வாழ்வாதாரத்துக்கான போராட்டங்கள் நடக்கின்றது, உரிமைக்கான போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் அதையெல்லாம் நாங்கள் நேரடியாக கேட்கின்றோம், நீதிமன்றம் மூலமாக கேட்கின்றோம் என்று சொன்னால் அதுதான் சமூகத்திற்கான பங்களிப்பு. சில பேர்களால் வர முடியாது, அரசு வேலையில் இருப்பவர்கள் போராட முடியாது. ஆனால் அவர்களுக்கு ஒன்று சொல்கின்றேன், அவர்களுடைய குரலாக நாங்கள் பாடுபடுகிறோம் என்று சொன்னால் அது சமூகத்தினுடைய வளர்ச்சி. ஆகவே அரசியலும் பொருளாதாரமும் நம் இடத்திற்கு தேவையான ஒன்று என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த மதுரையின் சார்பாக நன்றியும் நன்றி கலந்த வணக்கத்தினையும் கூறிக்கொள்கின்றேன். அதுபோல தென் தமிழ்நாட்டில் இருந்து வருகின்ற அத்தனை நல்ல உறவுகளையும் உங்களை ஒரு குடையில் பார்க்கிறோம். அவர்களுக்கெல்லாம் கலந்து கொண்டவர்களுக்கு என் சார்பாகவும் என் அமைப்பின் சார்பாகவும் என்னுடைய மதுரையின் சார்பாகவும் மல்லர் சேனை சார்பாகவும் நன்றியும் நன்றி கலந்த